ஓகே 2.53 ஸ்ருதி விப்ரதிபன்னாதேதாஸ்தாஸ்யதி நிஷ்யலா சமாதோ அச்சலா புத்தே ததா யோகம் அவாப்ஸ்யசி ஸ்ருதி விப்ரதிபன்னாதே ஸ்ருதி விப்ரதிபன்னாதே यदास्तास्यसि निश्चला स्थास्यति निश्चला समाधौ अचला बुद्धे तदा योगम अवाप्स्यसि ஓகே எப்போ வந்து இந்த மாதிரி வேதங்களில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்னால உங்களுக்கு மனசு வந்து கவர்ந்து இழுக்கப்படலையோ சொர்க்கலோக போகலாம் இப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படி அனுபவிக்கலாம் அப்படின்ற அந்த வார்த்தைகளால் கவர்ந்து இழுக்கப்படலையோ எப்போ வந்து உங்களுக்கு உண்மையிலே இந்த கிருஷ்ணன் மேலே நிலைப்படுத்துறீங்களோ அப்போ உங்களுக்கு வந்து எப்போ வந்து அந்த தன்மை உணர்வு அறிவில் நிலைப்படுத்துறீங்களோ அப்போ உங்களுக்கு உன்னதமான உணர்வு வந்துச்சுன்னு அர்த்தம். ஓகே ஸோ மெயின் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா திரைகுண்டே விஷயவேதான் நிஸ்திரைகுண்டே பவாஜனா நிர்பந்தோ நித்திய சந்தோஷம் நிறைய விஷயம் ஆக்குவான் இந்த 3 வேதங்களுக்கும் அப்பாற்பட்டு வந்துருங்கன்னு சொல்கிறார். ஓகே அதனால் வந்து நம்ம எல்லாமே அந்த வேதங்களுடைய அந்த மொழிகளை வந்து கவரப்பட்டு இழுக்கக்கூடாது. நம்மளுக்கு கிருஷ்ணனோட தான் மெயின், அதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஆசையை படிக்க முடியுமா? நான் சொல்லணும் படி. तदा योगम अवाप्स्यसि अर्थम पढ़ेंगे the translation. When your mind is no longer disturbed by the flowery language of Vedas and when it remains fixed in the trance of self-realization, then you will have obtained the divine formula. Okay. Good. ईश्वरी महाराज पढ़ेंगे महाराज जी. हरे कृष्णा. श्रीविद्या विपर्त पन्नादे यथास्तास्यति निश्चला सामदौ वसला बुद्धि तथा யோகம் அவாப்ஸ்யசி. எப்போது உன் மனம் வேதங்களில் மனச்சொற்களால் கௌரவப்படாத நிலையை அடைகிறதோ, எப்போது தன் உணர்வின் சமாதியில் நிலைத்திருக்கின்றதோ, அப்போது நீ தெய்வீக உணர்வை அடைந்து விட்டவனாவாய். நான் மொழிபெயர்ப்பு படிங்க, கொஞ்சம் கிட்ட வந்து படிங்க, கேட்க மாட்டேங்குது. பொருள் படிங்க. ஒருவர் சமாதியில் இருக்கிறார் என்றால் அவர் கிருஷ்ண உணவை முழுமையாக அறிந்தவர் என்பதே பொருள். அதாவது முழு சமாதி நிலையை அடைந்தவர். பிரம்மன், பரமாத்மா, பகவான் ஆகிய 3 நிலையை உணர்ந்தவர். நான் கிருஷ்ணரின் நித்திய தொண்டன். கிருஷ்ண உணர்வின் கடமைகளை செய்வதே எனது ஒரே பணி என்ற உணர்வரே தன் உணர்வின் மிக உயர்ந்த பக்தி நிலையாகும். கிருஷ்ண உணர்வுடையவன் பகவானின் இத்தரமான பக்தன். வேதங்களின் மனச்சொற்களில் மயங்குவதோ சர்க்கலோகத்தை அடைவதற்கான பலநோக்கு சேவையில் மக்கள் கேட்கவே இல்லை. மத்தஜி ஏதோ இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஹரே கிருஷ்ணா பிரபு, நல்லா தான் கச்சிதா படிக்கிறேன். நீங்க எப்படி படிக்கிறீங்க? அது ஏதோ அந்த டிவைஸ்ல ஏதோ இஷ்யூ இருக்கு, அது கேட்க மழை பிரபு இடி வருது, அதனால கேட்கல. அதனால இல்லையே. சரி ரைட், பேருக்கு படிங்க. அதை கிட்ட வச்சு மைக்க கிட்ட வச்சுக்கோங்க. போன் கை பக்கத்துல இருக்கு. அப்படியா? என்ன வேற இஷ்யூ? வேற இஷ்யூ. சரி தெய்வீக நிலையில் கிருஷ்ணரின் ஆணைகளை புரிந்து கொள்ள முடியும். அத்தகைய செயல்களால் உயர்ந்த பலனை அடைந்து முதிர்ந்த அறிவை பெறுவது நிச்சயம். கிருஷ்ணரது அல்லது அவரது பிரதிநிதியான ஆன்மீக குருவின் கட்டளைகளை நிறைவேற்றினால் அதுவே போதுமானதாகும். ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணனோட ஒருத்தர் டேரெக்டாக கிருஷ்ணர்கிட்ட வந்து நம்ம தொடர்பு இருக்குது. ஓகே, ஸோ அதனால் கிருஷ்ணனோட எல்லா டைரக்ஷனும் வந்து அந்த ஆன்மீக நிலையில் புரிஞ்சுக்கணும். வீட்டில் படுங்களா. ஸோ எப்போ வந்து இந்த மாதிரி ஒருத்தர் கிருஷ்ண உணர்வை அடைஞ்சிட்டாங்களோ அதுதான் முடிவான வாழ்க்கையில். மற்ற எல்லாம் இடைப்பட்டது தான். ஒரு ஏணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஸ்டெப் இருக்கு இல்லையா. கடைசி ஸ்டெப்பில் போனாலும் அங்கே சக்ஸஸ் கிடைக்கிது. அதே மாதிரி தான் பக்தி வந்து கடைசி ஸ்டெப். மற்ற எல்லாம் இடையில தான் உள்ள ஸ்டெப்பு. இந்த யோகம் அந்த யோகம் இடையில உள்ள ஸ்டெப். ஓகே, அதனால் தண்ணி உணவுக்கு தான் என்னன்னா நான் கிருஷ்ணனுடைய சேவைங்க புரிஞ்சுக்கிற தண்ணி உணவு.
அதான் ஹையஸ்ட் ப்ரொஃபஷன். ஓகே, பிருந்தாவனம் படிங்க. हरे कृष्णा प्रभु जी. ஹரே கிருஷ்ணா. श्रुति विकृति पन्नाते यथा सा स्याति निश्चला मातव अचला बुद्धि तथा योगम அவாப்ஸ்யசி. அவாப்யசி. எப்போது உன் மனம் வேதங்களின் மலர் சொற்களால் கவரப்படாத நிலையை அடைகிறதோ, எப்போது அது தன்னுணர்வின் சமாதியில் நிலைத்திருக்கிறதோ, அப்பொழுது நீ தெய்வீக உணர்வை அடைந்து விட்டவன் ஆவாய். பொருளை படிக்கணுமா? ஹரே ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி படிங்க. हरे कृष्णा प्रभु. सुहृदि विप्रति पन्नादे यदा स्थायस्यति निश्चला समाधौ असला बुद्धिस् तदा யோகம் அவாப்யசி. எப்போதும் உன் மனம் வேதங்களின் மலர் சொற்களால் கவரப்படாத நிலையை அடைகிறதோ, எப்போது அது தன்னுணர்வில் சமாதியில் நிலைத்திருக்கின்றதோ, அப்போது நீ தெய்வீக உணர்வை அடைந்து விட்டவனாவாய். ஹரே ஹரே கிருஷ்ணா. மலைவாசன் பிரபு. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा. श्रुति विपत्ति पन्नाते यथा स्थास्यति निश्चला समातो अचला बुद्धिस् अथा யோகம் அவாப்யசி. எப்போது உன் மனம் வேதங்களின் மலர் சொற்களால் கவரப்படாத நிலையை அடைகிறதோ, எப்போது அது தன் உணர்வின் சமாதியில் நிலைத்து இருக்கின்றதோ, அப்போது நீ தெய்வீக உணர்வை அடைந்து விட்டவன் ஆவாய். ஹரே கிருஷ்ணா. உல்லாசமி மாதாஜி. हरे कृष्णा प्रभु. ஹரே கிருஷ்ணா. श्रुति पन्नादे यदा सास्यति निश्चला समाधौ असला बुद्धिस्तदा யோகம் அவாப்ஸ்யசி. மொழிபெயர்ப்பு. வேதங்களின் மலர் மொழிகளால் மேலும் மனம் கவரப்படாத நிலையை உன் அறிவு அடையும் போதுதான், தன்னுணர்வு ஆழ்வில் நீ திளைத்திருக்கும் போதுதான் நீ தெய்வீக உணர்வை அடைந்து விட்டவனாக இருப்பாய். ஹரே கிருஷ்ணா. லட்சுமி மாதாஜி படிங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா. श्रुति विप्रति पन्नादे यथा स्थास्यति निश्चला समाधौ अचल बुद्धिस् तथा யோகம் அவாப்ஸ்யசி. எப்பொழுது உன் மனம் வேதங்களின் மலர் சொற்களால் கவரப்படாத நிலையை அடைகிறதோ, எப்பொழுது அது தன் உணர்வில் சமாதி நிலைத்திருக்கின்றதோ, அப்பொழுது நீ தெய்வீக உணர்வை அடைந்து விட்டவனாவாய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மைத்லி மாதாஜி, நீங்க புக் வச்சிருக்கீங்களா? பௌத்தியம் இருக்குல்ல உங்ககிட்ட? இருக்குது பிரபுஜி, படிக்கிறேன். படிங்க படிங்க. சுதி தேத சுதி விப்ராதி பன்னா தேயாதா ஹஸ்தா ஸ்திதி இஷ்கா இஷ்சாலா சமாதாவ ததா யோகம் அவாப்ஸ்யசி. 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 எப்போதும் உன் மனம் வேதங்களின் மலர் சொற்களால் கவரப்படாத நிலையை அடைகிறதோ, அப்போது அது தன்னுணர்வின் சமாதியின் நிலைத்திருக்கின்றதோ, அப்போது நீ தெய்வீக உணர்வை அடைந்து விட்டாய். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லை பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ இந்த கிளாஸோட நிறைய பதிவு வந்துட்டோம். நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லை நம்ம எல்லாரும் பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். எது கேள்வி இருக்கா ஃபர்ஸ்ட்? பிரபுஜி, எப்போ ஏகாதசி ஆரம்பிக்குது இஸ்கான்ல? எப்போ துவாதசி முடியுது பிரபுஜி? ஏகாதசி என்னைக்கு கேட்குறாங்க? சனிக்கிழமை மாதாஜி. சனிக்கிழமை ஆரம்பிக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எத்தனை மணிக்கு தெரியுமா அது துவாதசி முடிக்கிற டைமு? அது பார்த்து சொல்லுவாங்க. 7:30 மணிக்கு சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக சொல்லுவாங்க, டைம் சொல்லுவாங்க. அது நம்ம மெசேஜை போடுவோம் இல்லையா, அதில் வந்து அந்த நேரம் போட்டிருப்பாங்க, எந்த டைத்தில் முடியுதுன்னு சொல்லி நேரம் போட்டிருப்பாங்க. சரியா? இப்போ சொல்கிறாங்க, பார்க்குறாங்க. அன்றைக்கி ஏகாதசி அன்றைக்கி நம்ம கிரைன் சாப்பிட்றது.
சரி, காலையில் துவாதசி அன்னைக்கு சனிக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலைல 6 மணிலேருந்து 10 மணி வரையுமா? 10 மணி வரையும் நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நம்ம வந்து என்ன கிரைன் சாப்பிடக்கூடாது ஏகாதசி அன்னைக்கு. ஓகே, ஒன்லி இந்த ஜவ்வரிசி சாப்பிட்லாம், வெஜிடபிள் குருமா, பழங்கள் இந்த மாதிரி சாப்பிட்லாம். ஓகே ஓகே, ஏதாவது கேள்வி இல்லை இல்லையா? ஓகே, ஈஸ்வரி மேடம் சொல்லுங்கள், பாயிண்ட் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. நம்ம வந்து நமக்கு தான் பக்தி தெரியும், நம்ம வந்து ரொம்ப ஆணவத்துடன் இருக்கக்கூடாது. கிருஷ்ணர் வந்து கெஞ்சி கிருஷ்ணனோட ஏக்கமாக நாம் பகவானுக்கு சரண்டர் அடைந்து நம்ம கிருஷ்ணரை நினைக்கணும் பிரபு. நல்ல பாயிண்ட்டு. சார் கோபீஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. பிருந்தாவனத்தில் இருக்க அந்த கோஸ்வாமி இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஹைதராபாத் இதே தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. துருவ மகாராஜா இவ்வளவு நன்மைக்காக வேண்டி பகவானிடம் பிரார்த்தனை பண்ணாரு. பகவானை நேரில் பார்த்தோன்னே திருப்தி அடைஞ்சதுனால அவரு எதை பத்தியும் வேண்டாம் அப்படின்ட்டு இதுவாயிட்டாரு. பகவானை பார்த்தது அவருக்கு பெரிய திருப்தி ஆயிடுச்சுங்க பிரபு. கரெக்டா. ஸோ துருவ மகாராஜா வந்து கடைசியில் பகவான் வந்து என்ன சொல்லிட்டாரு? வரம் நயாச்சே, சுவாமி கிட்டத்தும் வரம் நயாச்சே. கரெக்டா, எனக்கு வரமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களை பார்த்து தரிசனமே போதுன்றார். ஓகே, உங்களை பார்த்தது வந்து வைரக்கல் மாதிரி கூழாங்கல்ல போய் நான் ஆசைப்பட்டேனே சொல்லி வருத்தப்படுறேன். அப்படின்னா தேங்க்யூ மேடம். சரிங்க, வெரி நைஸ். கலாவதி யார் பிரபுஜி மூல காரணம்? துருவ மகாராஜா இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு அவங்களோட ரெண்டாவது அம்மா தானே பிரபுஜி? ரெண்டாவது அம்மா காரணம் கிடையாது. ஆக்சுவலா ரெண்டாவது அம்மா திட்டுவாங்க. நீ அவங்க வந்து பகவான பாக்குறதுக்காக ஒரு வாய்ப்பை அவங்க ஏற்படுத்தி கொடுத்தவங்க அவங்க தானே. திட்டினாலும் அதுல ஒரு பெரிய விஷயம் நடந்தது இல்லை. ஆக்சுவலா திட்டுனாங்க வந்து பெரிய விஷயம் பண்ணலாம். ஆக்சுவலா நீங்க அப்படி நினைக்கிறது வந்து ஏன் தவறுன்னு சொல்றேன். என் மடியில உட்கார்றதுக்கு நீ என் வயசுல குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய இதுதான் சொன்ன உடனே காண்றதுக்கு ஒரு பெரிய வரமா இருந்துச்சு. இல்ல வரம் கிடையாது. என்ன ஆயிடுச்சுன்னா அப்படி சொன்னாங்க இல்லையா? அப்போ கிருஷ்ணர் அப்படி நினச்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? கிருஷ்ணர் வந்து ரெண்டாவது அம்மாவுக்கு நல்ல கறி கொடுத்துருக்கணும் இல்லையா? கிருஷ்ணர் என்ன சொல்லுவார்னா, துருவ மகாராஜாவுக்கு காட்சி இருந்தவன்னு சொல்லுவார், உங்கள் ரெண்டாவது உங்கள் பையன் உங்கள் தம்பி வந்து காட்டில் வந்து இறந்துருவான், யக்ஷர்கள் கொண்டுருவாங்க, பையனை காணாமேன்னு சொல்லி ரெண்டாவது அம்மா வந்து காட்டுத்தீல இறந்துருவாங்கன்றான். ஓகே, கிருஷ்ணருக்கு எவ்வளோ கோவம் இருக்கு பாருங்க. இவர் துருவ மகாராஜா அப்படின்னு நினைக்கல, இவங்களை அழிக்கணும்னு சொல்லிலாம் அவர் வரம் கேட்கல. அவர் கேட்டது என்னது? தாத்தாவோட பெரிய ராஜ்யவன் கேட்டார் இல்லையா? ஆனால் கிருஷ்ணருக்கு என்ன கோவம் பாருங்க. நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்ததுன்னா, உண்மை மீன்ஸ் அது நீங்கள் ஒரு காரணமாக சொல்கிறீங்க. கிருஷ்ணர் வீலும் அது கிடையாது. கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அப்படி அழியணும்னு நினைக்கிறார். ஏன்னா ஒரு தூய பக்தனை இந்த மாதிரி இழிவாக பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஓகே, துருவ மகாராஜா வந்து ஒரு பியூர் டிவோட்டி. அவர் எப்போ பியூர் டிவோட்டி ஆனார்? இந்த மாதிரி கிருஷ்ணரை பார்த்தோன்னே. அதுக்கு முன்னால் எப்படி இருந்தார்? சின்ன பையனாக இருக்கும்போது ஆசை இருந்தது இல்லையா? அப்போ கணக்கு கிடையாது. அப்போ அந்த டயத்தில் நான் அஃபென்ஸ் பண்ணேன் அப்படி கிடையாது. எப்போ அந்த வாழ்க்கையில் எப்போ அஃபென்ஸ் பண்ணாலும் அது கணக்கு சரி பண்ணிடுறாரு கிருஷ்ணர். ஓகே, துருவ மகாராஜ் கேட்கல என் தம்பியும் எங்கள் சின்ன அம்மாவையும் கொல்லுங்கன்னு சொல்லி கேட்கல. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார் அப்பயே இந்த மாதிரி அவங்க இறந்துடுவாங்கன்னு சொல்கிறார். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, அவங்க திட்டதுனால அப்படி கிடையாது. பயங்கரமாக கோவம் துருவ மகாராஜ். அவங்க முதல் அம்மா ஒரிஜினல் அம்மா இருக்காங்களா, அவங்க நல்ல வழி சொல்லி கொடுத்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உன்னை ரெண்டாவது அம்மா திட்டாலேன்னு சொல்லி அவன் மேலே கோவப்படாத, அவங்க சொல்றதுல உண்மை இருக்கு, அவங்க விஷ்ணு வழிபட சொன்னாங்க, நீ விஷ்ணு வழிபடு, அவங்க மேலே எந்த பொறாமை கொண்டே வச்சுக்கிறாதுன்னு சொல்லி முதல் அம்மா வந்து சொல்கிறாங்க. அதனால தான் அவர் நல்ல வழிபட்டார். ஸோ திட்டுன உடனே நமக்கு என்ன ஒரு கோவம் தான் வரும் அவங்களுக்கு, கிட்டா இல்லையா? சின்ன பையன் வேற சத்திரியா வேற இல்லையா? ஆனாலும் அந்த அம்மா நல்ல வழி காட்டினதுனால இந்த பயங்கர பெரிய ஆளாக வந்ததால துருவ மகாராஜா அப்புறம் வந்து ஆன்மீக போகும்போது பார்க்குறாரு, ஐயோ எனக்கு வழி காட்டின ரெண்டாவது அம்மான்னு சொல்லல வருது, எனக்கு வழிகாட்டின என்னுடைய உண்மையான அம்மா எங்கே காணுமே, அவங்க வந்து குலவந்தான் போகணுமேன்னு சொல்லி யோசிக்கிறார், கேள்வி கேட்குறாரு. அவங்க கேள்வி கேட்க முன்னாலே அவங்க கை காட்டுறான், அங்கே பாரு உங்கள் அம்மா உனக்கு முன்னால் போயிட்டு இருக்காரு பாரு வைகுந்தான்னு சொல்கிறான். பார்த்தீங்களா? அப்போ யார் வந்து உண்மையாக வழிகாட்டிருக்காங்கன்னு. ஸோ ரெண்டாவது அம்மா வந்து கோபத்தில் கொட்டிட்டாங்க. அதையே நல்லபடியாக மாற்றினது வந்து தூய்மையான அந்த அம்மா தான். ஓகே,
அதுதான் சார், அவங்க அதுதான் பிரபுஜி. அந்த அம்மா அப்படி ஒரு வார்த்தை சொன்னதுனால அவருக்கு கோவம் வந்து, இதுவே நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? என் பிள்ளை யாரும் அவங்க அப்படி சொல்றதுக்கு எப்படி நம்ம மாநில ஜென்மம் இப்படி எடுத்துக்குவோம். ஆனா நம்ம வந்து ஒரு நல்ல வழி காமிச்சாங்க அவங்களோட. கலாவதி மாதாஜி, உங்களுக்கு இது கருத்து இருக்கா? கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஜட உலகில் வந்து 4 விஷயங்கள் முக்கியமானவை. உயர் குடும்பத்தில் பிறத்தல், மிகுந்த செல்வம் பெற்றெடுத்தல், கல்வியில் சிறந்திருத்தல், அழகு மிக்கவனாய் இருத்தல். இதெல்லாம் இருந்தா கூட பொறாமை மட்டும் இருக்கக்கூடாது. மனிதராக பிறந்தும் பிறரிடத்தில் பொறாமை கொள்பவர்கள் பாம்பை விட கொடியவர்களாக கருதப்படுகிறார்கள். பாம்பை கூட மந்திரங்களால மூலிகைகளாக வசப்படுத்திடலாம். ஆனா பொறாமை உள்ளவங்களை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. மலையாளம் பிரபு. Hare Krishna Prabhuji. Hare Krishna. By constantly chanting the Hare Krishna Maha Mantra and remembering the transcendental pastimes of Krishna, one can be fully in Krishna consciousness and thus make his life sublime and fruitful. Hare Krishna Prabhu. Hare Krishna. Very nice. உல்லஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் இல்லாத போது கோபியர்கள் அவரது பரமான லீலைகளை நினைத்து கொண்டார்கள். கிருஷ்ணரிடம் அவர்கள் கொண்டிருக்கும் பிரியத்தை இது குறிக்கிறது. எல்லோரும் எல்லாமும் கிருஷ்ணரால் ஈர்க்கப்படுகிறது. கிருஷ்ணரின் வசீகரம் அப்படிப்பட்டது. கிருஷ்ண உணர்வில் லயிக்க விரும்புவர்களுக்கு கோபியர்களின் வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம். கிருஷ்ணரின் பரமான லீலையை நினைத்தபடி ஒருவர் கிருஷ்ணரோடு தொடர்பு கொள்ளலாம். ஒவ்வொருவரும் யாரையாவது நேசிக்க விரும்புகிறார்கள். அன்று செலுத்தப்படும் இலக்கு கிருஷ்ணராக இருக்க வேண்டும் என்பது கிருஷ்ண உணர்வின் மைய கருத்து. ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை இடைவிடாக உச்சரித்து கிருஷ்ணரின் பரமான லீலையை எண்ணியபடி இருந்தால் கிருஷ்ண உணர்வில் முழுமை பெற்று பயனுள்ள உன்னத வாழ்வு பெறலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. லட்சுமி மாதாஜி, உங்களுக்கு கருத்து இருக்கா? ஹரே கிருஷ்ணா. லட்சுமி மாதாஜி, வீட்டில் இருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா. அதை நம்ம ஜான் பண்ணிட்டே இருக்கணும். கிருஷ்ணா மந்திரம் ஜான் பண்ணிட்டே இருக்கும். கிருஷ்ணா கூட நெருக்கமா இருக்கும். மற்ற உறவுகள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி கிருஷ்ணரோடு நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா கிருஷ்ணரோட இந்த மந்திரங்கள் நம்ம சொல்லும் போது ஜான் பண்ணும்போது நம்ம கிருஷ்ணரோட நெருக்கமா இருப்போம். அவரையும் நினைச்சிட்டு இருப்போம். ஹரே கிருஷ்ணா. மைத்திலி மாதாஜி, உங்களுக்கு எது கருத்து இருக்கா? மைத்திலி மாதாஜி, நீங்க கேள்வி கேட்டீங்க, உங்களுக்கு வேற எதுவும் பாயிண்ட் இருக்கா? எதுவும் இல்ல பிரபுஜி. சரி, ரைட், ஓகே. ஹரே கிருஷ்ணா. லட்சுமி மாதாஜி, பெங்களூர். லட்சுமி மாதா, உங்களுக்கு எதுவும் கருத்து இருக்கா? நீங்க பேச முடியுமா? ஆபீஸ்ல இருக்கீங்களா? இல்ல பிரபுஜி, ஆபீஸ்ல இருக்கேன். சரி, ரைட், ஓகே. ஹரே கிருஷ்ணா. சரி, நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஆசிரியர்களுக்கு பாயிண்ட் இருக்கா? ரைட். எல்லா வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பத்தர பிரஷ்ன கிருபா சிந்தே வச்ச பதினானா భావనేభ్యో వైష్ణవేభ్యో నమః. ఆంధ్రపుడి వైష్ణవునికి నామాచుల హరిదాస్ ఠాకూర్ కి, శ్రీల ప్రభుపాద కి, శ్రీల గురుదేవ్ కి, నితాయ్ గౌర ప్రేమానందే. హరే కృష్ణ. హరే కృష్ణ. హరే కృష్ణ ప్రభుజీ. హరే కృష్ణ మాతాజీ. హరే కృష్ణ ప్రభుజీ. థాంక్యూ ప్రభుజీ. థాంక్యూ. హరే కృష్ణ ప్రభు. థాంక్యూ. హరే కృష్ణ. హరే కృష్ణ. థాంక్యూ.